ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம 2003 ரிலீஸ் ஆன மான்ஸ்டர் அப்படிங்கிற முழுக்க முழுக்க உண்மை சம்பவத்தை மட்டும் அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு தரமான சீரியல் கில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட உண்மை கதை என்னன்னா, 1990 காலகட்டங்களில் வாழ்ந்த ஒரு ப்ராஸ்டியூட். அவள் பேர் ஆலின். அவள் ஆம்பளைங்க மேலே ஏற்பட்ட வெறுப்புனாலையும் அவளோட வாழ்க்கையில் நடந்த சில கஷ்டங்களாலையும் சீரியல் கில்லராக மாறுறா. அவள் மொத்தம் 7 ஆம்பளைகளை தொடர்ந்து கொலை பண்ணியிருக்கா. அப்படி அந்த ஆலின்கிற சீரியல் கில்லரோட உண்மையான கதையும் அவள் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாத்தையுமே சொல்கிற படம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மான்ஸ்டர். இதில் நடித்த ஹீரோயின் அவங்க நடிப்பை வெளிப்படுத்தின காரணத்துக்காக 2003 ஆஸ்கர் அவார்டே வின் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு இதில் அவங்களோட நடிப்பு சும்மா வேற லெவலில் இருக்கும். சொல்லப்போனால் அந்த சீரியல் கில்லர் மாதிரியே தான் இந்த ஹீரோயினையும் மேக்கப் பண்ணி ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்படி ஆக்டிங், உண்மையான கதை, தெரிக்க விடுற ஸ்க்ரீன் பிளேன்னு ஒரு பர்ஃபெக்டான படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த சீரியல் கில்லர் உண்மையாலே ஏன் அப்படி மாறினா, அவள் பண்ணினது தப்பா கரெக்டா அப்படிங்கிற எல்லா உண்மையுமே உங்களுக்கு தெரிய வரும். இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு குட்டி பொண்ணை காட்டுறாங்க. அந்த குட்டி பொண்ணு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அவளே அழகுபடுத்திக்கிட்டு நான் ஒரு டிவியில் வர மாதிரி ஆக்ட்ரஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த குட்டி பொண்ணை கொஞ்சம் பெருசாகிறான். அவள் கொஞ்சம் யங்ஸ்டராக நான் வாழ்க்கையில் தேடினது எல்லாமே என்னோட காதலை மட்டும்தான். நான் என்னதான் என்னோட காதலை தேடி அன்புக்காக இயங்கினாலும் பசங்க எல்லாருமே என்னோட உடம்புக்காக தான் அலைஞ்சாங்க. அப்படி அந்த உடம்பை வச்சு நான் சில காசுகளும் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் அன்புக்காக எதிர்பார்த்து நான் இப்போ அந்த அன்புங்கிற விஷயத்தையே வெறுக்கிறேன். நான் இனி இந்த அன்புங்கிற விஷயத்தை யார்கிட்டயுமே எதிர்பார்க்க போறதில்ல அப்படின்னு சொல்ல அங்கே இந்த படத்தோட டைட்டில் மான்ஸ்டர் அப்படிங்கிறத போடுறாங்க. அப்போ பிரிட்ஜு கடியில ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவ பேரு அலின். இவளோட மைண்ட் வாய்ஸ் தான் போன சீனை எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம். அவளும் பிரிட்ஜு கடியில கையில ஒரு கன்னோட உட்காந்துட்டு என்னோட வாழ்க்கை இப்படி முடியும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களெல்லாம் நினைச்சு நான் ரொம்பவே அசிங்கப்படுறேன். இருந்தாலும் இப்போ எனக்கு தேவைங்கிறது எல்லாமே ஒரு பாட்டில் பீர் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல அப்படியே அங்க கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு பாரை காட்டுறாங்க. அங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும் டேபிள்ல தனியா உட்காந்துட்டு இருக்கா. இவ பேரு செல்வி. இவ கூட சுத்தி இருக்கிற யாருமே பேசவே மாட்டேறாங்க. அதனால ரொம்ப தனியா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அதே பாருக்கு நான் ஆலினும் சரக்கு அடிக்கிறதுக்காக வரா. ஆனா அவகிட்ட காசு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இதை பார்த்து செல்வியும் நான் வேணா உனக்கு சரக்கு வாங்கி தரட்டுமா அப்படின்னு ஆலின் கிட்ட கேட்க, நீ எதுக்கு ட்ரை பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் ஒன்றும் கே கிடையாது. என்கிட்ட இந்த மாதிரி பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு நம்ம ஆலின் பயங்கரமா செல்வியை திட்டிடுறான். ஆனா இந்த செல்வியும் நான் அதுக்காக ஒன்றும் அவங்ககிட்ட பேசல. எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கிறதே கிடையாது. நான் கொஞ்ச நாள்ல இந்த ஊரை விட்டு போறேன். அதுக்கு முன்னாடி நான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க கூட கொஞ்சம் பேசணும், எனக்கு ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கு. அதனால தான் நான் அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஆலினும் மனசு கேட்காம அந்த செல்வி கூட அந்த நாள் நைட் ஃபுல்லாக உட்காந்து பேசுகிறா. அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே நெருக்கமாக்குறாங்க. நம்ம ஆலினோட ட்ரக்கு கொஞ்சம் ரிப்பேருங்கிறனால அதனால நைட்டு செல்வி வீட்லேயே போய் ஆலினும் தங்கிக்கிறா. ரெண்டு பேருமே ஒரே பெட்டில் தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் செல்வி கிட்ட சொல்லிட்டு ஆலின் அங்கேருந்து கிளம்ப. அப்போ செல்வியும் இன்னைக்கு சாயந்தரம் வேணா நம்ம பார்க்கலாம், நான் பின்னாடி இருக்கிற அந்த மாலில் தான் இருப்பேன், நீ வேணா என்னை வந்து அங்கே பாரு அப்படின்னு சொல்ல நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலினும் அங்கேருந்து போயிடுறான். ஆலினுக்கு சொந்தமாக எந்த வீடுமே கிடையாது. அவள் ரோட்டில் கிடைச்சதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ப்ராஸ்டியூட் வேலை பண்ணிட்டு அங்கே காசு சம்பாரிச்சு அப்படிதான் அவள் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போது ஒரு பப்ளிக் வாஷ்ரூமில் போய் அந்த செல்வியை பார்க்க போகிறோங்கிறக்காக அவள் உடம்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஹேர்லாம் நல்லா ரெடி பண்ணிக்கிட்டு அந்த மாலுக்கு போகிறான். அங்கே செல்வியும் இருக்கிறா. அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த செல்வியும் நீ ப்ராஸ்டியூட்டா அப்படின்னு ஆலின் கிட்ட கேட்க, ஆமாம், அதனால உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறா. ஆனால் செல்வியும் இல்லைன்னு சொல்லிடுறா. அப்புறம் அவங்க அங்கே இருக்கிற பசங்களை எல்லாம் பற்றி ஜாலியாக கலாய்ச்சி பேசிட்டு அங்கே ஸ்கேட் பண்ண போகலாம் அப்படின்னு அந்த ஸ்கேட் பண்ணுற இடத்துக்கு போகிறாங்க. அப்போது நம்ம செல்விக்கு ஸ்கேட் பண்ண தெரியாது. ஆலின் சொல்லித்தரா. அவங்க ரெண்டு பேருமே கையை பிடிச்சிட்டு அப்படியே ஸ்கேட் பண்ணி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அவங்க ரெண்டு பேரு கண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்குது. அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணுறதை உணர்றாங்க. அப்புறமா அவங்க லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாள் நைட்டு அவங்க பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ண. ஆனால் செல்வியோ இப்போல்லாம் இதெல்லாம் வேணாம், நம்ம இன்னொரு நாள் இதெல்லாம் பார்த்துக்கலாம், என்னால் அவுட்டோர்லாம் இப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு நான் உனக்கு கண்டிப்பாக நாளைக்கு ஒரு செம இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு செல்வி கிட்ட சொல்லிட்டு ஆலினும் அங்கேருந்து போகிறான். அவளை நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறக்காக அவளுக்கு நிறைய காசு தேவைப்படுது. அதனால் ஆலின் போகிற வர காரை எல்லாமே நிப்பாட்டி அதிகமாக ப்ராஸ்டியூட் வேலை பண்ணி காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். அதனால் நைட்டும் வருது. அப்போ கடைசியாக ஒருத்தன் இந்த மாதிரி சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும், நீ வா நிறைய காசு தரான் அப்படின்னு ப்ரைவசி வேணும்னு ஒரு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். காட்டுக்குள்ளே ஓரமாக காரை நிப்பாட்டிட்டு அவன் எல்லா வேலையுமே ரொம்பவே பொறுமையாக பண்ணுறான். ஆனால் செல்வியை பார்க்க போகிற அவசரத்தில் இந்த ஆலின் இருக்க கொஞ்சமாக அவசரமாக நடந்துக்கிறான்.
ஆனால் அவன் செம்மையாக கடுப்பாகி நீ ப்ராஸ்டியூட் தானே, உனக்கு எதுக்கு இவ்வளோ அவசரம் அப்படின்னு ஓங்கி ஒரு குத்து குத்திடுறான். நம்ம ஆலினும் அந்த கதவுல பட்டு அப்படியே மயக்கம் போட்டுடுறான். இந்த பக்கம் பார்த்தா செல்வி ஆலின் வருவான்னு ரொம்ப நேரமா அந்த கடைக்கு வெளியே நின்றுட்டு இருக்கான். அப்புறமா இந்த பக்கம் காட்டுறாங்க, அந்த ஆலினை அவன் கட்டி போட்டு வச்சிருக்கான். மூஞ்சி ஃபுல்லா ரத்தம். இது போக செக்ஸுவலா ரொம்பவே டார்ச்சர் பண்றான் இந்த ஆலினை. ஒரு பொண்ணுக்கு என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையுமே பண்ணி இது போக அவளை அசிங்கப்படுத்துற மாதிரி அவ பொண்ணுலயே டெட்டால பாட்டிலா ஊத்துறான். ரொம்பவே வலியும் கவலையும் சோகமும் தாங்கிட்டு அவ கையை கட்ட அவுக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கா நம்ம ஆலின். அப்புறமா கடைசியா அவன் பின்னாடி கார்டிக்கே பார்த்துட்டு இருக்க. டக்குன்னு நம்ம ஆலின் அந்த கையில இருக்கிற கட்டை அவுத்துட்டு அவ பேக்ல ஒரு கன்னு வச்சிருப்போம், அதை எடுத்துட்டு அதுல இருக்க 6 புல்லட்டையுமே அவனை பார்த்து சுடுறான். அந்த 6 புல்லட்டுமே அவன் உடம்புல இறங்க அவன் செத்து போறான். அந்த பணத்தை தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு ஆலின் அவளுக்கு நடந்த கொடுமையான நினைச்சு ரொம்பவே கோவத்துல கடுப்பாகி எமோஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கிறான். அப்புறமா சரி முடிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த பணத்தை மறைச்சு வச்சுட்டு அவ உடம்ப கிளீன் பண்ணிட்டு அந்த பணத்தோட காரை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி டைரக்டா செல்வி வீட்டுக்கு வரான். செல்வியை கூப்பிட்டு இந்த மாதிரி நாளைக்கு காலையில வேற ஊருக்கு போறியா அப்படின்னு கேட்க, ஆமா எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு செல்வியும் சொல்றான். நீ ஒரே ஒரு வாரம் மட்டும் என் கூட வந்து இரு, என்கிட்ட நிறைய காசு இருக்கு, ஒரு வாரம் நம்ம ஒரு ரூம் எடுத்து தங்கலாம், உனக்கு பிடிச்சா என் கூட இரு, இல்லைன்னா நானே உன்னை நீ போகணுங்கிற ஊருக்கு அனுப்பிடுறேன் அப்படின்னு அந்த செல்வி கிட்ட சொல்ல, செல்வி எதுவுமே யோசிக்காம சரி அப்படின்னு சொல்றா. அந்த நாள் நைட்டு அந்த கொன்னவனோட கார்ல அவனும் செல்வியும் 2 பேருமே ஒரு ரூம் எடுத்து ஒரு ஹோட்டல்ல வந்து தங்குறாங்க. அந்த ஒரு வாரம் அவங்களுக்கு ரொம்பவே ஜாலியா போகுது. செல்வியும் ஆலின் கிட்ட இந்த மாதிரி நான் உன்னதான் நம்பி வந்திருக்கேன், நீ என்ன கண்டிப்பா நல்லா பார்த்துப்பீங்களா அப்படின்னு கேட்க, ஆலினும் கண்டிப்பா உன்னை ரொம்ப நல்லா நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றான். ஆனா கூடிய சீக்கிரமே அவங்கள்ட்ட இருந்த காசு எல்லாமே செலவாக ஆலினும் அவரோட ப்ராஸ்டியூட் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு வந்து நம்ம செல்வி கிட்ட சொல்றான். செல்வியும் ஏன் அதுல தான் நம்மளுக்கு காசு வரும் அப்படின்னு கேட்க, அப்படிலாம் இல்லை, நான் கண்டிப்பா ஏதோ ஒரு ஆஃபீஸ் வேலையை பிடிச்சி அதுல செலக்ட் ஆகி உன்னை நான் நல்லா வச்சு பார்த்துப்பேன் அப்படின்னு ஆலின் சொல்லி நிறைய ஆஃபீஸ் வேலைக்கு ட்ரை பண்றான். ஆனா அவ படிக்கல, அவகிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைன்னு காரணம் காமிச்சு அவளை ஒரு வேலையிலுமே சேர்த்திக்க மாட்டிட்டாங்க. ஆலின் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் கடைசியா வேலை கொடுக்குற ஒருத்தங்கள்ட்ட இந்த மாதிரி நான் ஒரு ப்ராஸ்டியூட்டாக தான் இருந்தேன், இப்போ என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும்னு ஆசைப்பட்றேன், நான் திரும்பி வாழணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் உங்கள் ஃபேக்ட்ரியில் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்க, ஆனால் அவள் இவ்வளோ சொல்லியும் அவங்க ஒரு வேலை கூட கொடுக்க மாட்டேறாங்க. ரொம்பவே மனசுடைஞ்சு போய் அவள் பாருக்கு வர அங்கே கரெக்டாக நம்ம செல்வி உட்காந்துட்டு இருக்கா. அப்போ 2 பேருமே பேசிகிட்டு இருக்கா. செல்வி எனக்கு ரொம்பவே பசிக்குது, நம்ம காசு இல்லாமல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்க, நான் கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதே நம்ம ஆலினும் மனசுடைஞ்சு போய் சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்படியே கொஞ்ச நாள் போக ஆலினுக்கும் செல்விக்கும் பயங்கரமாக சண்டை வர ஆரம்பிக்குது. செல்வியும் நான் ஒன்றை நம்பி தான் வந்தேன், நீ பார்த்துக்கோன்னு நம்பி தான் வந்தேன், ஆனால் நீ உன்னோட ப்ராஸ்டியூட் வேலையும் விட்ட, சரி நீ ஏதோ ஒரு வேலைக்கு போவேன்னு நினச்சா எந்த வேலைக்குமே நீ போகல, எப்படி தான் நம்மளுக்கு காசு வரும், நம்ம எப்படி தான் வாழ்றது அப்படின்னு பயங்கரமாக சண்டை கட்டுறான். அதனால ஆலினும் வேற வழி இல்லாமல் சரி நான் உனக்காக கண்டிப்பாக திரும்ப ப்ராஸ்டியூட் வேலைக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி அதனால நைட்டும் ரோட்டில் போகிற காரை நிப்பாட்டி ப்ராஸ்டியூட் வேலை பண்ணுறதுக்காக உள்ளே ஏறுறான். ஆனால் நம்ம ஆலினுக்கு இந்த ப்ராஸ்டியூட் வேலை சுத்தமாகவே பிடிக்க கிடையாது. அப்போது அவன் பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துட்டு இருந்தாங்களா, அவங்ககிட்ட இந்த மாதிரி ஏன் உன் ஒய்ஃப் கிட்டே நீ இதெல்லாம் பண்ண மாட்டியா, உன் ஒய்ஃப் இதெல்லாம் பண்ணால் ஒத்துக்க மாட்டாளா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ ப்ராஸ்டியூட் தானே, உன்னோட வேலையை மட்டும் பண்ணு அப்படின்னு கேட்க. ஆனால் ஆலினுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. ஏன் உனக்குலாம் ஒய்ஃப் இல்லையா, உன் ஒய்ஃப் ரேப் பண்ணால் ஒத்துக்க மாட்டான், அதானே உன் ஒய்ஃபை அடிக்க முடியாது, அதனால தானே ப்ராஸ்டியூட்டை வந்து அவங்கள அடித்து துன்புறுத்துறீங்க அப்படின்னு பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறா. அப்புறமா அவகிட்ட இந்த துப்பாக்கி இருந்துச்சுல, அதில் திரும்பவும் குண்டு போட்டு வச்சிருக்கா போல, அதை எடுத்து அவனை சுட்டு கொலை பண்றான். அப்புறமா அவன்கிட்ட இருந்த காசு அவனோட காரையெல்லாம் எடுத்துட்டு அப்புறமா செல்வி கிட்ட வந்து அந்த காசையெல்லாம் கொடுத்துட்டு, இதுதானே உனக்கு வேணும்னு நீ ஆசைப்பட்டேன், இனி நம்ம வாழ்க்கை ரொம்பவே ஜாலியாக இருக்க போகுது அப்படின்னு அந்த காசை கொடுத்து, நான் அவங்ககிட்ட சொன்னல நான் உனக்கு கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரொமான்ஸ் சீன் நடக்க ஆரம்பிக்குது. இப்படியே வாரம் அவங்க வேற ஊருக்கு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயுமே வாரம் இந்த ஆலின் இருக்கால காரை நிப்பாட்டி ப்ராஸ்டியூட் வேலை பண்ணுறேன்னு அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் யாருக்கும் தெரியாமல் கொலை பண்ணி அவங்களோட காரையும் பணத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம செல்வி கிட்ட கொடுத்து செல்வியை ரொம்பவே ஹாப்பியாக வச்சுக்கிற ஆலின். ஆனால் இந்த எந்த விஷயமே நம்ம செல்விக்கு தெரியாது. அவள் ப்ராஸ்டியூட் பண்ணி தான் ஆலின் இவ்வளோ காசையை கொண்டு வரதான் நினச்சிட்டு இருக்கா. அப்புறமா ஒரு நாள் காலையில் இந்த ஆலின் தூங்கிட்டு இருக்க செல்வி அந்த கொலை பண்ணோட ஒரு கார் இருக்கும்ல, அந்த கார் எடுத்துகிட்டு வெளியே ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்கு வரா. ஆனால் வீட்டுக்கு வந்தவொடனே ஆலினுக்கு செம்ம கடுப்பாகுது. நீ எதுக்கு அந்த கார் எடுத்துகிட்டு போனேன், அது என்னோட ஃப்ரெண்டோட கார், நீ என்ன கேட்காம இந்த காரை எடுக்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறா செல்வி கிட்ட. செல்வியும் சரி நீ நான் அந்த காரை எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறமா இப்படியே கொஞ்ச நாள் போக ஒருத்தன் நம்ம ஆலினை காரில் ஏற்றிக்கிட்டு ப்ராஸ்டியூட் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு இருக்கான். ஆனால் அவன் ஆலின் கிட்ட எதுவுமே பேச முடியறான். ஆலினும் உனக்கு என்ன இப்போ என்ன அடிக்கணும் போல இருக்கா, என்னை துன்புறுத்தணும் போல இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஆனால் அவனும் எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமுமே கிடையாது, எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு யாரையுமே துன்புறுத்த பிடிக்காது அப்படிங்கிறான். ஆலினும் ரொம்பவே நல்லவளாம் அவனுக்கு வேணுங்கிறத பண்ணி விட்டுட்டு காசை மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து அனுப்பிவிட்டுறான். ஆலின் எல்லா ஆம்பளைகளையுமே கொல்றது இல்லை, அவன் நல்ல ஆம்பளைங்க பக்கம் போகிறதே கிடையாது, கெட்டவங்களா யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் அவள் கடுப்பாகி கொள்றான். அவள் இப்படிதான் ஒவ்வொருத்தங்க
ஒருத்தங்களே கொண்டுட்டு வந்துட்டு இருக்கா. அப்படியே கொஞ்ச நாள் போக ஆரம்பிக்குது. ஒரு நாள் செல்வியும் ஆலினும் ஜாலியா கார் ஓட்டிட்டு இருக்காங்க. அப்போ இந்த செல்வி கார் ஓட்டிட்டு இருக்கும்போது ஒரு டேர்னிங்ல அந்த காரை கொண்டு போய் இடிச்சு பயங்கரமா ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். ஆனா செல்வியை பார்த்து இந்த ஆலினும் சீக்கிரம் எந்திரி, இங்கேருந்து நம்ம போயாகணும், இங்கேருந்து நம்ம போயாகணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் செல்வியோ இந்த கார் எனக்கு வேணும், இந்த காரை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு கேட்க, அதுக்கெல்லாம் டைமில் நீ இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு ரொம்பவே அவசரப்படுறான். நம்ம செல்வி ஏன் நீ இவ்வளோ அவசரப்படுற அப்படின்னு கேட்க, இந்த காரோட ஓனர் செத்துட்டான். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது போலீஸுக்கு கூப்பிட்டா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும், நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு செல்வி கிட்ட ஆலின் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஒரு பாட்டியும் தாத்தாவும் வந்து நம்ம செல்வி ஆலின் ஃபேஸை பார்த்துடுறாங்க. செல்வியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழிக்க, ஆலின் செல்வியை வண்டிக்குள்ளே ஏற்றிக்கிட்டு அந்த வண்டியை எப்படியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி கொண்டு போய் ஒரு இடத்துல அந்த காரை தனியாக நிப்பாட்டி நம்பர் பிளேட் எல்லாம் கழட்டி அந்த காரை க்ளீனாக தொடச்சி வச்சுட்டு அங்கேருந்து செல்வியை கூட்டிகிட்டு ரூமுக்கு போயிட்டு இந்த மாதிரி நம்ம இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ செல்வியும் உண்மையை சொல்லு, அவங்கள யார் கொண்டா, அந்த கார் ஓனரை யார் கொண்டா அப்படின்னு கேட்க, நான் தான் கொன்னேன் அப்படின்னு உண்மை எல்லாத்தையுமே சொல்கிறான். செல்வியும் ரொம்பவே ஆடி போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு, நீ ஃபர்ஸ்ட் டைம் கொன்னது பரவாயில்ல, அவனை ரேப் பண்ணா அதனால கொன்னேன், ஆனால் நீ இப்போ கொண்டுட்டு இருக்கிறது எல்லாமே காசுக்காக அப்படின்னு நம்ம செல்வி ஆலின் மேலே ரொம்பவே கோவப்படுறான். ஆலினும் செல்வி கிட்ட இப்போவும் நான் ரேப் பண்ணுறவங்க தான் கொலை பண்ணுறேன், வெளியே நல்லவங்க மாதிரி இருந்துட்டு உள்ள ஒரு பொண்ணை ரேப் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள தான் நான் இப்போ கொலை பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி உலகத்தில் நம்ம இப்படி இருந்தால் தான் வாழ முடியும். நம்மளை மாதிரி ஆட்களுக்கு அடிப்படையான தேவை கூட நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை, நம்மளே எடுத்துக்கிட்டா தான் உண்டு. இப்போவும் உலகத்தில் ரிலீஜியனுங்கிற பேர்லையும் பாலிடிக்ஸுங்கிற பேர்லையும் நிறைய கொலைகள் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்ம மக்கள் கண்ணுக்கு தெரியாது. இந்த மக்களை பற்றி நீ நினைக்காத, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னா நம்மளுக்கு இதை தவிர வேறு வழி கிடையாது அப்படின்னு நம்ம செல்வியை கன்வின்ஸும் பண்ணுறான். அப்புறமா செல்வி கிட்ட எல்லா பிளானும் இந்த மாதிரி சொல்கிறான், நான் போய் கொலை பண்ணிட்டு வருவேன், அப்புறமா நம்ம இந்த ஊரை விட்டு போயிட்டு ஒரு வாரம் ரொம்பவே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே தெரிஞ்சே தான் அந்த தப்பை பண்ணுறாங்க. அப்புறம் வழக்கம் போல் ஆலினும் ஒருத்தனை கூப்பிட்டு ஒரு காட்டுக்குள்ளே வந்து அவனை கன் பாயிண்ட் பண்ணி சுட்டு கொலை பண்ணுறான். அப்புறமா அவனோட பர்ஸை எடுக்கலாம் அப்படின்னு அவனோட கார்கிட்ட போய் அவனோட பர்ஸை எடுத்து பார்க்க உள்ளே பார்த்தா போலீஸ் பேட்ச் இருக்கு. அப்போ தான் தெரியுது இவன் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு. ரொம்பவே பதட்டத்தோட டேரெக்டாக செல்விட்ட ஓடி வந்து இந்த மாதிரி நம்ம உடனே இங்கேருந்து கிளம்பி ஆகணும், நான் ஒருத்தனை பார்த்து ஒரு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் கொலை பண்ணேன், ஆனால் அவன் ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர், கண்டிப்பாக போலீஸ் நம்மளை விட மாட்டாங்க, கண்டிப்பாக நம்மளை துரத்திட்டு வருவாங்க அப்படின்னு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறான். செல்வியும் ரொம்பவே டென்ஷனோட, இவ்வளோ லகேஜை தூக்கிட்டு நம்ம பஸ்ஸில் போக முடியாது, நீ இன்னொருத்தனையும் கொலை பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, இதை விட்டால் நம்மளுக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாது, நீ இன்னொருத்தனை கொலை பண்ணி அவன்கிட்ட காரை மட்டும் எடுத்துகிட்டு வா, நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு நம்ம ஆலினும் வெளியே வந்து வழக்கம் போல் ஒருத்தங்கிட்ட லிஃப்ட் கேட்டு ஏறி, நான் ப்ராஸ்டியூட், இந்த மாதிரி உனக்கு ஏதாவது வேலை வேணுமா அப்படின்னு கேட்க, ஆனால் அந்த தாத்தா ரொம்பவே நல்லவர் போல, இந்த மாதிரி உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா நான் பண்ணுறேன், எல்லாருக்குமே வாழ்க்கையில் டஃப் சுச்சுவேஷன் தான், நீ அதுக்குன்னு இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்காத, நீ எங்கள் வீட்டுக்கு வா, என்னோட மனைவி இருப்பா, அவனை ரொம்பவே நல்லா பார்த்துப்பான், அவர் ரூமில் ஒரு நாள் படுத்துக்கோ, நீ நாளைக்கு காலையில் உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ வாங்கிட்டு நீ உன்னோட ஊருக்கு போ அப்படின்னு அந்த தாத்தா ரொம்பவே நல்லபடியாக பேசுகிறாரு. இதை பார்த்தோன்னே நம்ம ஆலினுக்கு அந்த தாத்தாவை கொள்ள மனசே இல்லை, அதனால என்னை ஓரமாக இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த தாத்தாவும் சரின்னு ஓரமாக காரை நிப்பாட்ட இந்த ஆலின் கையில் இருக்கிற கண்ணை அந்த தாத்தா பார்த்துடுறாரு. அதை பார்த்தோன்னே நம்ம ஆலின் ரொம்பவே பதட்டமாகி அந்த கண்ணை எடுத்து அந்த தாத்தாவை மிரட்டுறான். அந்த தாத்தாவும் ரொம்பவே பயந்து போய், என்னோட காரை வேணாலும் வச்சுக்கோ, இந்த என்னோட காசை வேணாலும் வச்சுக்கோ, என்னை உயிரோட விட்டு, என்னோட பொண்ணுக்கு குழந்தை பிறக்க போகுது, அதை பார்க்கறதுக்கு நான் உயிரோட இருக்கணும், என்னோட மனைவி நான் இல்லைன்னா ரொம்பவே கஷ்டப்படுவான், என்னை விட்டு, உனக்கு டஃப் சுச்சுவேஷன் தான், அதனால தான் இந்த மாதிரி நீ முடிவெல்லாம் எடுக்கிற, என்னை மன்னிச்சு எப்படியோ உயிரோட விட்டு அப்படின்னு அந்த தாத்தா ரொம்பவே கெஞ்சுறாரு. ஆனால் அந்த ஆலினும் இந்த மாதிரி நான் இதை பண்ணி தான் ஆகணும், எனக்கு வேறு வழி இல்லை, என்னை மன்னிச்சிருங்கன்னு ரொம்பவே அழுதுட்டு அந்த தாத்தாவை பதட்டத்தில் சுட்டுறான். அப்புறமா அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க, போலீஸ் எல்லாருமே கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி ஒரு 2 பொண்ணுங்களை இந்த ஊருக்குள்ளே வெறித்தனமாக தேடிட்டு வராங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லா இடத்துலையுமே பரவ ஆரம்பிக்குது. இதை பார்த்த செல்வியும் ரொம்பவே பயப்படுறா. அதனால ஆலினும் செல்வியை கூட்டிகிட்டு ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போய், என்னாலேயே மன்னிக்க முடியாது, எனக்கு இந்த தண்டனை கண்டிப்பாக கிடைச்சே தான் ஆகணும், ஆனால் நீ இங்கே இருக்காத, நீ வேறு ஊருக்கு போயிரு, நீ வேறு ஊருக்கு போயிட்டு எனக்கு நீ கால் பண்ணு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுட்டு செல்வியை ஒரு பஸ் ஏற்றி ஆலின் அனுப்பி வச்சிடறா. அப்புறமா ஆலினும் டேரெக்டாக ஒரு பாரில் வந்து பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் செல்வி ஆலினும் ஒரு வாட்டி கார் ஆக்சிடென்ட் பண்ணும்போது அவங்க 2 பேரும் 2 வயசானவங்க பார்த்துருப்பாங்களா, அவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இந்த 2 பொண்ணுங்க இப்படி தான் இருந்தாங்க அப்படின்னு கரெக்டாக சொல்ல, அந்த போலீஸ்காரங்களும் செல்வியோட ஃபேஸையும் ஆலினோட ஃபேஸையும் கரெக்டாக ஸ்கெட்ச் பண்ணி வரைஞ்சிடுறாங்க. அப்புறமா ஒரு வழியாக அடையாளம் கண்டுபிடிச்சிட இந்த பக்கமாக அந்த செல்வியோட கால் வரக்காக பாரில் நம்ம ஆலின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆலின் கிட்ட கால் பேசுறதுக்கு சேஞ்ச் இல்லை, அதனால அவளும் சுற்றி பார்த்துட்டு இருக்கா. அப்போ 2 பேர் வந்து, நான் உங்களுக்கு சேஞ்ச் தரேன், என்னோட காரில் சேஞ்ச் இருக்கு, நீங்கள் வந்தீங்கன்னா எடுத்து தருவேன் அப்படின்னு ஆலினை வெளியே கூட்டிகிட்டு வரானுங்க. வெளியே வந்து பார்த்தா ஒரு போலீஸ் படையை ஆலினை அரெஸ்ட் பண்ணி ரவுண்டு கட்டிடுறானுங்க. அந்த 2 பேர் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பானுங்களா, அவனுங்களும் போலீஸ் தான், மப்டியில் வந்திருப்பானுங்க. இப்படியே ஆலினை அரெஸ்ட் பண்ணி போய் ஜெயிலையும் அடைக்கிறாங்க. ஆனால் இவளுக்கு எதிராக எந்த சாட்சியுமே இல்லை. அப்போ கரெக்டாக ஆலினுக்கு ஒரு வாட்டி செல்வி கால் பண்ணுறான். இந்த மாதிரி செல்வி கிட்ட ஆலினும், இந்த மாதிரி நீ எங்கே இருக்க, நீ உன்னோட காலுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க, ஆலின், நீ தானே அவங்களெல்லாம் கொலை பண்ண, உண்மை சொல்லு, நீ பண்ணதுக்கு நான் எதுக்கு
தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு வித்தியாசமா பேசுறான். ஆலினுக்கு ரொம்பவே டவுட் வருது. நான் கொடுத்த காசையெல்லாம் நீ என்ன பண்ண அப்படின்னு ஆலினும் செல்வி கிட்ட கேட்க, நீ எப்போ என்கிட்ட காசெல்லாம் கொடுத்த அப்படின்னு செல்வி பயங்கரமா மழுப்புறா, சமாளிக்க ஆரம்பிக்கிறான். என்னடான்னு பார்த்தா இந்த பக்கம் செல்வியை அந்த போலீஸ்காரங்க பேச வச்சுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் இவ இப்படி பேசுறதுனால நம்ம ஆலினுக்கும் இந்த விஷயமெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஆலினும் தெரிஞ்சுக்கிட்டே செல்வி கிட்ட, இந்த மாதிரி எல்லாமே நான் உனக்காக தான் பண்ணேன், என்னோட வாழ்க்கை ஃபுல்லாவே உண்மையான காதலையும் உண்மையான பாசத்தையும் நினைச்சுதான் ஏங்கிட்டு இருந்தா, அது எல்லாமே கொடுத்தது நீ தான், உன்னை ஹாப்பியா வச்சுக்கணும் தான் இது எல்லாமே நான் பண்ணேன், ஆனா இப்போ நீ ரொம்பவே மாறிட்ட அப்படின்னு அந்த ஆலின் ரொம்பவே அழுதுட்டே சொல்ல, இந்த பக்கம் செல்வியும் என்ன இந்த போலீஸ்காரங்க தான் அப்படி பேச வைக்கிறாங்க, நீ தயவு செஞ்சு ஒத்துக்கோ, நான் உன்னை கை காட்டினாதான் என்னோட தண்டனை குறையும் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு ஆலினும் ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்புறமா கோர்ட் நாளும் வருது. அந்த செல்வி கரெக்டா ஆலினுக்கு எதிராக சாட்சி சொல்ல வரா. செல்வி அலினா இவதான் கொலையாளி அப்படின்னு கை காமிச்சா போதும், அதே மாதிரி அந்த கோர்ட்டுக்கு வந்து செல்வி இவதான் கொலையாளி அப்படின்னு ஆலினை பார்த்து கை காட்டுறான். ஆலினும் சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியே நம்ம செல்வியை பார்க்க செல்வி அங்கேருந்து போயிடுறான். கடைசியாக ஆலினுக்கும் தூக்கு தண்டனையை முடிவு பண்ணுறாங்க. ஆலின் ரொம்பவே நினச்சி அழுக ஆரம்பிக்கிறான். அப்புறமா அவளை போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு போகும்போது, நான் கொன்னவங்க எல்லாருமே கெட்டவங்க தான், நான் ரேபிஸ்ட்டை தான் கொன்னேன், அதுக்கு நீங்கள் இப்படி தான் ஒரு தண்டனை கொடுப்பீங்களா, ஒரு கற்பழந்த ஒரு பொண்ணுக்கு நீங்கள் மரண தண்டனை தான் கொடுப்பீங்களா அப்படின்னு அழுதுகிட்டே கத்த அவளை போலீஸ்காரங்க தூக்கு மேடைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ கரெக்டாக தூக்கு மேடைக்கு பக்கத்தில் போகும்போது நம்ம ஆலினும் மனசுக்குள்ளே எங்கெல்லாம் வாழ்க்கை இருக்கோ அங்கே நம்பிக்கை இருக்கும், ஆனால் நம்பிக்கை அதுக்கு கண்டிப்பாக ஒரு அர்த்தம் இருந்தே ஆகணும் அப்படின்னு அவள் பின்னாடி திரும்பி பார்க்க இங்கே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஒரு பொண்ணு என்ன வேலை செஞ்சாலும் சரி, அவள் ஒரு ப்ராஸ்டியூட்டாக இருந்தாலும் சரி, அவளுக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும், அவளையும் நம்ம மதிக்கணும். அப்படி மதிக்காத ஒரு சமுதாயம் எவ்வளோ பெரிய சீரழிவை சந்திக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு பெரிய உதாரணம். இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பேன். அதுக்கு நீங்கள் தர வேண்டியது எல்லாமே உங்களோட சப்போர்ட் மட்டும்தான். மறக்காமல் நம்ம டாக்கிங் டைம்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.